கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, கடன் பாரத்தோடு எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டு என் கடன் பிரச்சனை என்றைக்கு மாறும், என் தேவைகள் என்றைக்கு சந்திக்கப்படும், என் குடும்பத்தில் ஒரு மன ஐக்கியம் எப்பொழுது வரும், நான் எப்பொழுது சந்தோஷமாக என் குடும்பத்தோடு வாழ்ந்திருப்பேன், எப்பொழுதும் மன நிம்மதி இல்லாமல் நான் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேனே, என்றைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி பலவித கேள்விகளோடு, மன அழுத்தத்தோடு, பிரச்சனைகளோடு இதை சரி செய்ய யார் நமக்கு உதவி செய்வார்கள், இந்த கடன் பிரச்சனைகளை மாற்ற எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி உள்ளத்திலே யாருக்கும் தெரியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரரே, உங்களை பார்த்துதான் நம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 65 அதிகாரம் 23 வசனம், அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய சந்ததிகளை மாத்திரமல்ல, உங்களுக்கு பின்வரும் சந்ததிகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. பிரியமானவர்களே, மனிதர் கொடுக்கின்ற வார்த்தைகள் அல்ல, மனிதர்கள் கொடுக்கின்ற வார்த்தை நாளைக்கு மறைந்து போய்விடும். கர்த்தருடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிலை நிற்கும். அப்படிப்பட்ட வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை விசுவாசித்து நாள்தோறும் நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் அப்படியே உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். எந்த கடன் பிரச்சனை உங்களை நெருக்குகிறதோ அந்த கடன் பிரச்சனைகளை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு மாற்றி கொடுப்பார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வேலைகளையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். மாதந்தோறும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆசீர்வதித்திருக்கிற மாத சம்பளத்திலே தசம பாகத்தை கர்த்தருக்கென்று உதாரணத்துவத்தோடு நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உள்ளம் மகிழும். அப்பொழுது அவர் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார். உங்களுடைய குறைவுகளை மாற்றுவார். எதி நிமித்தம் நீங்கள் மனவேதனையோடு இருக்கிறீர்களோ, எதி நிமித்தம் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளோடும் சண்டைகளோடும் நிம்மதி இழந்து போயிருக்கிறீர்களோ, அந்த காரியத்திலே அவர் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வேலை காரியங்களையும் இன்றைக்கே இப்பொழுதே கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். வாரந்தோறும் ஆலயத்திற்கு சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் எவ்வளவு கர்த்தரை தேடுகிறீர்களோ அவ்வளவாய் அவரும் உங்களை நோக்கி பார்ப்பார். நீங்கள் இன்றைக்கு அவரை விட்டு விட்டீர்கள் என்றால், நீங்கள் மனிதர்களை தேடி போனீர்கள் என்றால் அவரும் உங்களை விட்டு விடுவார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு நீங்கள் ஆளாகாதபடிக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுங்கள். பொருத்தனை செய்து கொள்ளுங்கள். நான் எனக்கு நீர் கொடுக்கிற மாத சம்பளத்திலே தசம பாகத்தை நான் உமக்கு செலுத்துவேன் ஆண்டவரே என்று சொல்லி அவரிடத்திலே முறையிட்டு கொள்ளுங்கள். அதை தவறாது அவருக்கு செலுத்துங்கள். ஏழை எளியவர்களுக்கும் நீங்கள் உங்களால் முயன்ற உதவிகளை நீங்கள் கொடுத்து உதவும் பொழுது இன்றைக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகளை முற்றிலுமாய் கர்த்தர் மாற்றி போட அவர் வல்லவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமீன், ஆமீன். கிறிஸ்துவுக்கு